மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் குரு பயிற்சி ஆன காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 12வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். மகர ராசிக்கு 6வது பாவகத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஜோதிட ரீதி என்னன்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் இருக்கிறதும் 8வது பாவகத்தில் இருக்கிறதும் அல்லது 8வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகம் 12வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. ஆனாலும் மகர ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6வது பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும் 3வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகள் வரும். அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாக சொந்தம் பந்தத்தாலேயோ அண்ணன் தம்பியாலேயோ அக்கா தங்கச்சிகளாலேயோ இல்லை தாய் தகப்பனாலேயோ மேலே வந்துட்டுனுங்க சாதிச்சு புட்டணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்யணுன்ற எண்ணங்கள் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சம்பாதிச்சவங்களை விட சாதித்தவங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. முழுக்க தன்னுடைய உழைப்பால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணங்களில் பூர்வீகத்தில் இருந்தால், ஏன்னா பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பா சம்பாரித்த சொத்துலேயும் ஒன்றும் பெருசாக வளர்ச்சி கொடுக்காதுங்க, தாத்தா சம்பாரித்த சொத்துலேயும் பெருசாக வளர்ச்சி கொடுக்காது. பூர்வீகத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு ஒன்றும் கிடையாது. பூர்வீகத்திலிருந்து இடமாற்றங்கள் செய்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக உங்களுடைய செயல்கள், பொதுவாக நம்ம ஒரு வேலை நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அது நல்ல விதமாக முடிஞ்சால் மட்டும்தான் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லையா ஏதோ ஒரு சங்கடங்கள் கொடுக்க தானே செய்யும். மன அழுத்தம் கொடுக்க தானே செய்யும். 3வது பாவகத்துக்கு அதிபதி தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6வது பாவகத்தில் உங்களுக்கு குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிற வரைக்கும் இருப்பார். அக்டோபர் 18ஆம் தேதி வரை. மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை தான் உங்களுக்கு பாதகமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும், ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா அதிசாரத்தில் 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போல்லாம் உங்களுக்கு இந்த திருமண ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. பலவிதமான நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது இருக்க தான் செய்யும். ஆனால் அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளார, ஏன்னா என்னைக்கோ காய்க்கக்கூடிய பலாக்கா நமக்கு முக்கியம் இல்லையே, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தானே நமக்கு முக்கியம். மே 14ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி 19 ஆகி போச்சுங்க தேதி, மே 19 ஆகி போச்சு. குரு பயிற்சி பலன்கள் எல்லாரும் ஒரு 10 நாள் 20 நாள் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி போடுவாங்க. நான் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டு ஒரு வாரம் கழித்து தான் குரு பயிற்சி பலனே கொடுக்குறேன். அப்போது இந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம். ஆனாலும் அக்டோபர் 18ஆம் தேதி வரை 100% நமக்கு பாதகத்தை தான் கொடுக்கும். சாதகமான பலன் ரொம்ப கஷ்டம். இருக்கிற வேலையில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கும், உடல் உபாதைகள் ஏற்படுத்தும், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் ஏற்படுத்தும், செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் ஏற்படுத்தும். முடிஞ்சளவுக்கு நாம் மற்றவங்களை பார்த்துக்கல அப்பாற்பட்ட விஷயம் நம்மளை நாம் பார்த்துக்கிடணும். இந்த கொஞ்ச நாள் அக்டோபர் 18ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய இலக்குக்கு போய் நீங்கள் அடைஞ்சிடலாம். மனசால் அப்படின்னா மகர ராசி மட்டுமில்லை, எல்லா ராசி நண்பர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது. எதிர்பார்ப்புகள் இல்லாத யார் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலன் வராது பாருங்க. மேடு பள்ளம் இருக்க தானே செய்யும். லாபம் இருக்குதுன்னா நஷ்டம் ஒரு நேரத்தில் வரதானே செய்யும். அப்போது
நமக்கு பாதகமான ஒரு நேர காலங்கள் அப்படின்றது மகர ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை இவ்வளோ நாட்கள் மட்டுமே. எந்தெந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ராசியாதிபதி 3வது பாவகத்தில் இருக்கார். சனி பகவான் பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி அடையுதுன்னா அந்த கிரகத்தை மட்டும் மையப்படுத்தி பலன் சொல்கிறது சரியாக இருக்காது. அந்த கிரகம் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே நம்ம கணக்கிட்டு அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் தான் சரியாக இருக்கும். நம்ம ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில் படும். இரும்பு இயந்திரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு வாகன யோகம் இருந்ததுங்க, 2வது இரும்பு இயந்திர யோகம் இருந்ததுங்க அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி வரை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைவாக நீங்கள் செயல்படுங்க. ஐயா இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரும், மேலே வரல அப்பாற்பட்ட விஷயம், இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 20 வருஷம் இருக்கும், 25 வருஷம் இருக்கும். ஏன்னா மேலே போகலைனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, கீழே போயிட்டோம்னா ரொம்ப சங்கடமாகி போயிடும், பார்த்துக்கோங்க. அதுபோக குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அக்டோபர் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக செய்யுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறனுங்க, இடமாற்றங்கள் செய்துக்கலாம்னு இருக்கிறனுங்க, செஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அக்டோபர் 18க்கு மேற்கொண்டு இந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரை, ஏன்னா தனகாரகனும் குரு பகவான் தானே. 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10வது பாவகத்தை பார்க்கறதுனால திடீர் நஷ்டத்தை கொடுத்துரும், மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும், மன அழுத்தத்தை கொடுத்துரும். அதனால் இந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்குது. சார் அதை தான் சார் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, பலனை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அதாவதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் இருக்குது இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம், பாதகமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது சரியாக பார்த்துக்கிடணும். ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஆனால் வாழப்போட வாழ்க்கையில் ஏதாவது சங்கடம் இருக்கிற பட்சத்தில் அது என்னன்றது தெரிஞ்சு அதுலேருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் பாருங்கள். அதுதானே ஜோதிடம். குரு பகவான் அதிசாரத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ராசிகளை விட மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். அதுவும் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளாரே மகர ராசியில் பிறந்தவங்க சுய தொழிலில் சாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மண்மனை சம்மந்தப்பட்ட வேலை செய்துகிட்டு இருக்கிற நண்பர்கள், விவசாய நண்பர்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் செய்கிற நண்பர்களாக இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி உணவகம் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்கக்கூடிய சூழல். இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனுங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த பலன் சொல்லலைங்க, அது என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னுடைய நோக்கம்தான். அதுக்காக இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்ல மாட்டேனுங்க. நவம்பர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுதுன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி பொதுவாக மற்ற கிரகங்கள் எல்லாம் தான் இருக்கிற இடத்துக்கு பலன் கொடுப்பாங்க. இந்த குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷல். எப்படின்னா அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடங்களை பலன் அதிகமாக கொடுப்பார். இப்போ குரு பகவான் நம்ம ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது, 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. ஆனால் இந்த பலன் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதம் போகணும், ஜூன் மாதம் போகணும், ஜூலை மாதம் போகணும், ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கி நாம் விதைக்கக்கூடிய விதை தானுங்க ஒரு 4-5 மாதம் கழித்து மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. சிந்தித்து செயல்படுங்க.
நிச்சயமாக பிரமாதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுபோக விரயங்கள் பண்ணி தான் ஆகணும், விரய செலவுகள் செய்து தான் ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுங்க. வீடு வாசல் கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் இருந்தாலும் இன்னொரு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு கொடுக்க தான் செய்யும். நான் முதல்ல சொன்னேனுங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரிவினைகள் நிரந்தரமான பிரிவினைகள் ஆகிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணும். ஆண் சொல்லும்போது பெண்ணும், பெண் சொல்லும்போது ஆணும். தம்பதிகளுக்கு இடையிலேயே புரிதல் இருந்தால் போதுமானது. புரிதல் இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்த்துக்கோங்க. பொதுவாகவே சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கான நேர காலங்கள் இது கிடையாது. 2026 வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி மகர ராசியில் பிறந்தவங்க 7.5 சனி இருந்ததுங்க, ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தனுங்க, கண்டதை தண்டம் பண்ணிவிட்டேன், கைப்பொருளை விரயம் பண்ணிவிட்டேன், பண்டைய நாட்டை விட்டு பரதேசம் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை சாமி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் 2026 வருடம் பிறக்கக்கூடிய தருணத்தில், 2025 வருடம் முடியக்கூடிய தருணத்தில் இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி இருந்துருவீங்க. அதாவதுங்க, வாங்கக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தி விடுவீங்கன்ற அர்த்தம் தானே. நான் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, என் கடன் பிரச்சனை தீரலை, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்களே, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதே, இந்த ஆதங்கமம் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேற்கொண்டு. அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, கூட பிறந்த பொறப்புகள் இடையிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். நாம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, பலவிதமான அனுபவம் சனி பகவான் நமக்கு கொடுத்துட்டார். பலவிதமான அனுபவத்தை கொடுத்துட்டார். இந்த குரு பகவான் ராசிக்கு 3 குடையவர், 2வது பாவகத்தை பார்ப்பார். தகரியஸ்தானாதிபதி 2வது பாவகத்தை பார்ப்பார். எண்ணம் புத்தி சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும். பிராட் மைண்டாக இருக்கும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேற்கொண்டு சரியான முறையில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தில் யாரும் இதுவரை வாழ்ந்துடாத வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.